கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீட்பு தொனியினோட அவங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு வேத வசனத்தை, வேத பகுதியை நாங்கள் தியானிக்க போகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். லூக்கா 19வது அதிகாரம் 3, 4, 5வது வசனங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, சகையு என்கிறதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த பகுதி எல்லாருக்குமே தெரிந்த வசனம், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் இந்த பகுதி எத்தனை முறை நாங்கள் வாசித்தாலும் படித்தாலும் இதில் புதுவிதமான காரியங்களை தந்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பகுதியை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சகையுக்கு இருந்த அந்த வாஞ்சை, அந்த ஆசை. 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிறதான காண்க அந்த ஏக்கம், அந்த விருப்பம். அதுக்கு மேலுள்ள வசனங்கள், அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யக்காரன், வட்டியை கொடுக்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவருக்குள் இருந்த அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த ஒரு விருப்பம். இதை பலவிதமான கோணங்களில் பேசலாம். இன்றைக்கு ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் இதை குறித்து நான் நிறைய விளக்கங்கள் நான் சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அவருக்குள்ள இருந்த அந்த விருப்பம், அந்த தாகம், அந்த வாஞ்சை. இன்றைக்கு தேவ பிள்ளையாக இருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த வாஞ்சை, அந்த தாகம் இருக்கிறதா? அந்த ஏக்கம் இருக்கிறதா? தேவன் எப்படிப்பட்டவருங்கிறது காண்கிறதான ஏக்கம், அந்த தாகம், விருப்பம். இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற எங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ள இல்லாத ஒரு பிரச்சனையே இந்த வாஞ்சை தான், அந்த விருப்பம் தான். ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, வேதம் வாசிக்க விருப்பம் இல்லை, ஏதோ அம்மா சொல்லிட்டாங்க ஜெபிக்கிறோம், பாஸ்டர் சொன்னதால ஜெபிக்கிறோம். இல்லை, உங்களுக்குள்ள அந்த விருப்பம், அந்த தாகம் வரணும். சகையுக்கு அந்த தாகம், அந்த விருப்பம் இருந்தது. இந்த தாகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள நிச்சயமாக வரணும். சபைக்கு லீவு போடுகிறோம், ஏதோ வேலைக்கு லீவு போடுகிற மாதிரி இந்த சபைகளுக்கு நாங்கள் லீவு போட்டு போகிறது அப்படி இல்லை. அந்த விருப்பம் வரணும். பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும் என்கிற விருப்பம், அந்த தாகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள நிச்சயமாக வரணும். அது மாத்திரமில்லை, 4வது வசனம் அப்படியாக சொல்லுகிறது. அந்த 3வது வசனத்தில் அவர் போகும் வழியில் அநேக ஜனக்கூட்டம் நெருக்கடியாக இருந்தது. அவன் குள்ளனா இருக்கிறபடினால அநேக ஜனங்கள் நெருக்கடியாக. இந்த நெருக்கடி என்று நான் இதை பார்க்கும்போது இதை எப்படி நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால், அந்த நெருக்கடி தான் எங்களுக்கு வருகிறதான பிரச்சனைகள். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. முதலாவது இந்த பிரச்சனை எங்களுக்கு வாரது வீட்டில் இருந்து தான். இந்த பிரச்சனை, அந்த நெருக்கடி நாம் காண்கிறது பிரச்சனைகள், நம்மளை சுற்றி வருகிற பிரச்சனை. சில நேரம் பரிசுத்த ஓய்வு நாள், அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போகும்போது சொல்லுவாங்க, அதிக வேலை இருக்கிறது, அதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவருக்கு சுகம் இல்லாமல் போகும். இதுதான் அந்த நெருக்கடிகள். அதை மீறி, அந்த நெருக்கடியை தாண்டி சகையு கர்த்தரை பார்க்கணும் என்கிற வாஞ்சை, ஒரு விருப்பம் அவருக்குள்ளே இருந்தது. அந்த விருப்பம் அதே மாதிரி தான் எங்களோட குடும்பத்தில் எங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், நோய்கள், பலவீனங்களை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு அந்த சகைவுக்கு அந்த விருப்பம் வாஞ்சை எனக்குள்ள வரணும். கர்த்தரை காண்கிறோம், தேடணும், துதிக்கணும், அவரை இன்னுமாக நான் அறிந்து கொள்ளணும் என்கிற அந்த வாஞ்சை, விருப்பம் கட்டாயம் எங்களுக்குள்ள நாங்கள் வர வேண்டும். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு ஆயத்தம் இருந்தது. ஜனக்கூட்டமாக இருந்து நெருக்கடியாக இருந்து பார்க்க கிடைக்கல. அவர் ஓடி போறாரு. எங்க? அவர் வயசு வரும் முன்பதாகவே அவர் காட்டாத்தி ஒரு மரத்தில் ஏறுகிறார். இது நான் எப்படி இதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், அது அவருக்கு ஒரு ஆயத்தம் இருந்தது. கர்த்தரை காண்கணும் என்கிறது ஒரு விருப்பம், அந்த ஆயத்தம். இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கிற அநேகருக்குள்ள இல்லாத ஒரு பிரச்சனையும் ஆயத்தம் தான். எங்கே போகணும்? ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்துட்டா ஏதோ ஷாப்பிங் பண்ண போகிற மாதிரி ஊர் சுத்தம் மாதிரி போவாங்க. சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, ஒரு நோட்ஸ் புக் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் நான் அதே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ வேற எங்கேயும் போகிறதாக இருந்தால் பர்ஸ்லேருந்து, ஐடியிலேருந்து, காசுலேருந்து சகலது ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டா நான் போவோம். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் நானும் ஒரு விருப்பம், ஒரு ஆயத்தம். இதைத்தான் நாங்கள் சகையோட வாழ்க்கையில் நாங்கள் படித்து கொள்ளுகிறோம். அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது, ஆர்வம் வந்தது, சுத்தி நெருக்கடி வந்தது. அதையும் மீறி அவருக்கு இருந்த அந்த வாஞ்சி, அது ஒரு வைராக்கியம், ஒரு ஆயத்தம். அவர் வருவதற்கு முன்பதாகவே அவர் சமூகத்தில். அது மாதிரி தான் அன்றைக்கு ஆலயத்தில் சில ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கலாம், வீட்டில் ஜெபிக்கிறதாக ஒரு டைம் வச்சிருப்போம். அந்த டைமுக்கு முன்பதாகவே நாங்கள் அதில் அந்த ஆயத்தப்பட்டு நிற்க வேணும். எங்கள் நேரத்துக்கு கர்த்தர் வந்துடுவார். அந்த நேரத்தில் இன்னைக்கு 9 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 8 மணி 9 மணின்னு சொன்னால் நாங்கள் போகிறதே 10 மணிக்கு 11 மணிக்கு தான் போகிறது. அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். எதுலையா இருந்தாலும் ஒரு ஆயத்தம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இல்லாத ஒரு பிரச்சனையே இந்த ஆயத்தம் தான்.
அந்த ஆயத்தமும் அந்த விருப்பமும் அந்த தாகமும் இருந்தா எங்களுக்குள்ள போதும். அதே இது 5வது வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அவர் ஆயத்தப்பட்டு போயிருக்கும் போது, சகையுவே இறங்கி வா என்று நான் வீட்டில் நான் தங்க வேண்டும். அழகான ஒரு வசனம். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னா, அவருக்குள்ள அந்த விருப்பத்தையும் அந்த தாகத்தையும் அந்த ஆயத்தத்தையும் அந்த வாஞ்சையும் கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கு எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பத்தையும் தாகத்தையும் வாஞ்சையும் கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். அந்த விருப்பமும் தாகமும் இருந்தாங்களுக்கு போதும், எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இதுதான் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்க வேண்டியது. அந்த வாஞ்சை, தாகம், விருப்பம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டியது. ஒருவேளை இந்த வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால், நிச்சயமா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டாரோட பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.